இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாம் நோன்பின் இஃப்தார் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீங்கள் அனைவரும் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு. இந்த மகத்துவமிக்க மாதத்தை எமக்களித்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறைவேதமும் இறுதி வேதமுமான அல் குர்ஆன் அருளப்பட்ட இந்த சங்கமிக்க மாதம் ஏனைய மாதங்களை விட மகத்துவமிக்கது. பொதுவாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு நன்மைகளும் பாவ மன்னிப்புகளும் நிறைந்த மாதமாகும் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு வினாடிகளையும் வீணடிக்காது நாங்கள் பிரயோசனப்படுத்த வேண்டும். ஆகவே வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மார்க்க விடயங்களை கலந்துரையாடல் மூலமாக வழங்க தயாராக இருக்கின்றது. இன்றைய தினமும் மிக முக்கியமான தலைப்பின் கீழ் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். அதற்காக இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய ஊடகப் பிரிவு இணைப்பாளர் மௌலவி ஷேக் ஃபரஹத் ஹஷீம் ஹக்கானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆம், உண்மையில் குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் குறிப்பிடுகின்றது. குடும்பத்தை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது இஸ்லாம். இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டால் ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை எங்களால் கட்டி எழுப்ப முடியும். எப்போதெல்லாம் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் தவறு விடுகின்றோமோ அப்போதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே சரியான முறையில் குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் கவனித்து நடப்போமேயானால் நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். அந்த வகைதான் இன்றைய தினம் இஸ்லாமிய நிழலில் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். ஷேக் அவர்களே, இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் குடும்ப வாழ்க்கையை பற்றி எவ்வாறு பேசுகிறது? அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா. உண்மையிலே ரமலானுடைய வசந்த காலத்திலே நாங்கள் இரண்டாவது நாளாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. உண்மையிலே இந்த கேள்விக்கு மிகவும் ஆழமான ஒரு பதிலை நான் வழங்க வேண்டும். நிச்சயமாக இஸ்லாம் அனைத்து விதமான விடயங்களுக்கும் வழிகாட்டுகின்ற அதே போன்று திருமணத்திலிருந்து ஒரு குடும்பத்தை ஆரம்பிப்பதற்கான அஸ்திவாரத்திலிருந்து மிக அழகாக வழிகாட்டியிருக்கிறது. நிச்சயமாக பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் குடும்பத்தை ஒரு முன்மாதிரியான குடும்பம் என்ற தலைப்பிலே இன்று பேச இருக்கின்றோம். இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னால் இஸ்லாம் முன்மாதிரியான குடும்பத்தை பேசுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்ற திருமணத்திலிருந்து பேசியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது நீ அவளுடைய மார்க்கத்தை பார், அவளிடம் தீன் இருக்கிறதா என்பதை பார் என்கின்றார்கள். ஏன் இவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், திருமணம் என்பது ஒரு குடும்ப வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த அஸ்திவாரம் சரியாக போடும் இடத்து தான் முன்மாதிரியான ஒரு குடும்பமாக உலகிலே திகழ முடியும். அந்த வகையிலே ஒரு தீனுள்ள ஒரு பெண்ணை ஒரு கணவன் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பம் முன்மாதிரியான ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும். நேர்களை நாங்கள் பார்க்கின்றோம், இன்று இந்த குடும்பத்தை பற்றிய பேச வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்திலே பல இடங்களில் நடுத்தெருவுக்கு குடும்பங்கள் வந்து நிற்கின்றன. முன்னுதாரணங்கள் இழந்ததாக காணப்படுகின்றன. இந்த நிலைமையிலே முஸ்லீம்கள் மாத்திரமன்றி இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி அனைத்து விதத்தினரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். படித்தவர்கள் பேசுகின்றார்கள், பாமரர்கள் பேசுகின்றார்கள். இன்று ஒவ்வொரு மட்டத்திலும் குடும்பத்தை எவ்வாறு முன்னுதாரணமாக்கலாம், இன்று முன்னுதாரணமிக்க குடும்பங்களிலிருந்து எவ்வாறு சிறந்த பிரஜைகளை நாட்டுக்கு வழங்கலாம், இதைத்தான் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்லாத்துடைய நிலையில் பார்க்கின்ற பொழுது குடும்பமாகி நாங்கள் வாழ்கின்ற நேரத்தில் முன்னுதாரணமாக்குவதை விட குடும்பத்தை தெரிவு செய்கின்ற அந்த இடத்திலிருந்தே முன்னுதாரண புருஷர்களாக மாறி முன்னுதாரணமிக்க குடும்பத்தை நாங்கள் ஆக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கு. முன்மாதிரியான குடும்பம் ஆரம்பத்திலே மிக சிறப்பாக அமைய வேண்டும், அல்லது சிறப்பான வாழ்க்கையை ஆரம்பத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஒரு தீர்வான மார்க்கமாக இருக்கின்ற இதே நேரம் இந்த முன்மாதிரியான குடும்பத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் எவ்வாறு முன்மாதிரியான குடும்பத்தை அடையாளப்படுத்துகிறது? நிச்சயமாக ஷேக் அவர்களே,
குடும்பங்களை பற்றி பேசுகின்ற நேரம் எமக்கு ஏராளமான முன்னுதாரணமான குடும்பங்கள் இஸ்லாம் தந்திருக்கிறது. அல் குர்ஆனை எடுத்தாலும் ஹதீஸை எடுத்தாலும் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்தாலும் மிக தெளிவான முன்னுதாரணமிக்க குடும்பங்கள் எங்களால் பார்க்க முடியும். எங்களுக்கு வேறெங்கும் செல்ல தேவையில்லை. அன்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் சரித்திரம் ஊடாக பார்க்கின்ற பொழுது அதனை போன்ற ஒரு முன்மாதிரியான குடும்பத்தை வேறெங்கும் கண்டுகொள்ள முடியாது. அப்படியான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மர்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். பல மனைவியர்களுடன் வாழ்ந்த நபி அவர்கள் அந்த வாழ்க்கையின் போது ஒரு முன்னுதாரணமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையை தான் சஹாபாக்கள் முன்னுதாரணமிக்க எடுத்து முன்னுதாரணமிக்க குடும்பங்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள். எனவே ஷேக் அவர்களே, நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த நல்லோர்கள் ஒரு முன்னுதாரணமிக்க வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக இன்னும் ஒரு முன்னுதாரணம் மிக்க குடும்பத்தை அல் குர்ஆன் மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது. அன்பான நேர்களே, நாங்கள் அல் குர்ஆனுடைய எமக்கு இறக்கப்பட்ட மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனை ஓத வேண்டும், அல் குர்ஆன் படி எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், அல் குர்ஆனின் அர்த்தங்களை நாங்கள் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்களை நாங்கள் ஓதுவதுடன் நிறுத்தாமல் அதனுடைய அர்த்தங்களை தேட வேண்டும். இதற்கான இஸ்லாமிய அறிஞர்கள் எதனை இதற்கு எழுதியிருக்கின்றார்கள், இதற்குரிய வரைவிலக்கணங்கள் என்ன, இதை பற்றி வரலாற்று ஆசிரியர் என்ன எழுதியிருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது அன்பான நேர்களே, ஒரு சிறந்த ஒரு குடும்பம், சிறந்த குடும்ப தலைவி ஒன்று இருக்கின்றால் அந்த இடத்திலே, சிறந்த ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான், அந்த இடத்திலே வெளிவருகின்ற புதல்வனும் சிறந்தவனாக மாறுகிறான். எவ்வாறு தீனுள்ள ஒரு பெண்ணை ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தெரிவு செய்து அந்த இடத்திலே குடும்பத்தின் முதல் அழகை முதல் யூனிட்டை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த குடும்பம் தன்னுடைய குழந்தையை பெற்றதின் பின்னால் இந்த உலகத்துக்கு மிகவும் நட்பிரஜையை வெளிக்கொண்டு வந்துவிட்டு மரணிக்கின்றார்கள். இதுதான் ஒரு முன்னுதாரணமிக்க குடும்பத்தின் அடையாளம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு சிறந்த மனைவியை தெரிவு செய்கின்றார்கள். இந்த மனைவியை ஒரு கட்டத்திலே அல்லாஹுடைய கட்டளையின்படி இவர்கள் விட்டுவிட்டு செல்ல வேண்டிய நிலை வருகிறது. அந்த பெண் மார்க்கத்துடன் இருந்த காரணத்தினால் அதற்கு ஒத்துப்போகின்றாள். இதே நேரத்திலே குழந்தையை ஒரு நேரத்திலே அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வருகிறது. இந்த நேரத்திலே குழந்தை தந்தைக்கு ஒத்துப்போகிறது. இந்த காரணத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது இதுதான் ஒரு முன்னுதாரணமிக்க குடும்பம். இப்படியான குடும்பங்களாகத்தான் எங்களுடைய குடும்பங்கள் மாற வேண்டும். எங்களுடைய குடும்பங்கள் இவ்வாறு மாறுவதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய திருமணத்தின் ஆரம்ப நேரத்திலே தீனை முன்னிறுத்த வேண்டும், மார்க்கத்தை முன்னிறுத்த வேண்டும். எப்பொழுது இதனை முன்னிறுத்துவோமோ நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்களும் மேற்குறிப்பிட்ட 2 முன்னுதாரணமிக்க குடும்பங்களைப் போல் மாறும் என்பது சந்தேகம் இருக்காது. நிச்சயமாக ஷேக் அவர்களே, நீங்கள் சொன்னதை போல மார்க்கத்தை முன்னிறுத்த வேண்டும். மார்க்கத்தை முன்னிறுத்தினால் நிச்சயமாக சிறந்த குடும்பமாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். குடும்பம் என்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் எழக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், எவ்வாறான பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி இந்த பிரச்சனைகள் எவ்வாறு மீண்டு ஒற்றுமையான சந்தோஷமான குடும்பமாக வாழலாம் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உண்மையிலே இந்த இடத்தில் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் பற்றி தொலைக்காட்சியில் மாத்திரமல்ல, வானொலியில் மாத்திரமல்ல, இன்று பல தரப்பினரும் பிரச்சனைகளை பேசுகின்றார்கள். ஏன் குடும்பங்களில் பல பிரச்சனை இன்று வந்திருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தெருவிலே வந்து நிற்கின்றன. என்ன பிரச்சனை என்பது அவர்களுக்கு தெரியாது. பிரச்சனைகளை அடையாளம் காண தெரியாது. சமூகத்தில் உள்ள முதலாவது பிரச்சனை. வருகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு நாங்கள் தீர்த்து கொள்வது என்ற முறை தெரியாது. பிரச்சனைகளை போல் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. அன்பான நேர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது இரு மனங்கள் இணைந்து அந்த திருமணத்தின் மூலமாக நறுமணம் வீச வேண்டும். இதுதான் திருமணம் என்பது. இந்த திருமண அடிப்படையினூடாக வருவதுதான் ஒரு முன்மாதிரியான குடும்பம். இந்த முன்மாதிரியான குடும்பத்திலே பிரச்சினைகள் வருவதென்பது யாராலும் தடுக்க முடியாது. பிரச்சினைகளின் ஊடாக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. பிரச்சினைகள் வர வேண்டும் வாழ்க்கையில், இது சாதாரண ஒரு விடயம். அன்பான நேர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். தனக்குடைய குடும்பத்திலே வருகின்ற பிரச்சினைகளை தான் எவ்வாறு இதற்கு நிவர்த்தியான ஒரு பதிலை செய்யலாம், இதற்கான பதிலை தேட வேண்டும். அதுக்காக ஒரு மாதம் தான் இந்த புனிதமான மாதம். எனவே பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே நாங்கள் முதலாவது புரிந்துணர்வு இல்லாத ஒரு தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இந்த புரிந்துணர்வு எம்மை விட்டு சென்று விட்டதோ அன்றிலிருந்து முன்னுதாரணமிக்க குடும்பங்களை காணக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எனவே நாங்கள் புரிந்துணர்வு இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும்.
அதே போன்று பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். இந்த புரிந்துணர்வு இல்லாமல் போகின்ற நேரத்திலே பிரச்சனைகள் முத்தக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அதே போல இது முக்கியமான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். பிரச்சனைகளின் போது கணவன் மனைவிக்கிடையில் வருகின்ற பிரச்சனை என்பது 4 சுவருக்குள் இருக்கிற பிரச்சனையை 3வது ஒரு தரப்பினர் நடுத்தரவு கொண்டு வந்து விடுகின்றார்கள். இது சமூகத்தில் காணப்படுகின்ற மிக கேவலமான மிக மோசமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இருவருக்கு மத்தியில் வருகின்ற பிரச்சனைகளை இன்று மாமா மாமி மத்தியில் உள்ள பிரச்சனை, மாமாவுக்கும் மாமிக்கும் உள்ள பிரச்சனை, மாமி மருமகள் பிரச்சனை, இதனால் ஒரு முன்மாதிரியாக உலகத்துக்கு ஜொலிக்க வேண்டிய குடும்பங்கள் மிகவும் கேவலமான நிலையிலே காதிக்கோடுகள் வந்திருக்கின்றது. எனவே ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் அதனை புரிந்துணர்வுடன் சமாதானத்துடன் எவ்வாறு நாங்கள் இதனை சோல்வ் பண்ணலாம், இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கலாம் என்பதை தேட வேண்டுமே ஒழிய மாற்றும் விதமாக இதனை நாங்கள் எரிகிற நெருப்பிலே எண்ணெய் வார்த்துவிடக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஷேக் அவர்களே, இந்த புரிந்துணர்வு பிரச்சனைகளாம் எழுவதற்கு என்ன காரணம் அமைகிறது? நிச்சயமாக திருமணங்களுக்கு முன்னால் ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி படிப்பதில்லை. திருமணம் என்றால் என்ன என்பதை யாரும் படிப்பதில்லை. தான் பார்க்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அவர்கள் நினைத்து விடுகிறார்கள் அன்றோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதால். இஸ்லாம் ஒருபோதும் அவ்வாறு கூறவில்லை. இஸ்லாம் பெண் பார்க்கின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மார்க்கத்தை பார்த்து பெண்ணை தெரிவு செய் என்று சொன்னது இந்த ஒரு வாழ்க்கை தனக்கு மனைவியாக மாத்திரம் அவள் வருகிறாள் என்ற எண்ணத்தோடு அல்ல. ஒரு பிள்ளையின் தாயாக வரப்போகிறாள், நாட்டின் எதிர்கால தலைவனின் தாயாக வரப்போகிறாள் என்ற ஒரு பரந்த சிந்தனையுடன் நாங்கள் அந்த திருமண பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த இடத்தில் ஆரம்பிக்காமைதான் புரிந்துணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையாக வந்து நிற்கிறது. படிக்கிறோம் இல்லை, இஸ்லாம் இதை சொல்லியிருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது. கணவன் மனைவியின் கடமைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இவை அனைத்தையும் இன்று யாரும் படிப்பதில்லை, படிப்பதற்கு நேரமும் கிடையாது. எனவே நேரம் ஒதுக்குங்கள், இதனை படியுங்கள், இதனை முன்மாதிரிகளை எடுங்கள், அதற்கு முன்னால் இருக்கின்ற அனுபவசாலிகளை சந்தியுங்கள், அவர்களினுடைய அனுபவங்களை பெறுங்கள். இதற்கு பின்னால் நீங்கள் நடாத்துகின்ற குடும்ப வாழ்க்கை முன்னுதாரணம் மிக்க குடும்பமாக நிச்சயமாக திகழ்வும் புரிந்துணர்வுள்ள ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பது சந்தேகம் இருக்க முடியும். இப்போ நாங்கள் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் இருந்து மீளெழுவது எவ்வாறு என்றுதான் நாங்கள் பார்த்தோம். இந்த முன்மாதிரியான குடும்பமாக வாழ்வதற்கு இவற்றுக்கெல்லாம் தீர்வை வைத்த இஸ்லாம் எவ்வாறு முன்மாதிரியான குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற வழிவகைகளை கூட சொல்லியிருக்கும். அவற்றை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே மிகவும் சிறந்தது ஒரு கேள்வி. நாங்கள் பிரச்சனைகளை மாத்திரம் பேசிவிட்டு இந்த இடத்தில் செல்வதை விட அதற்கான தீர்வுகளை நேர்களுக்கு தந்துவிட்டு செல்லக்கூடிய அளவிலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஒரு முன்மாதிரியான குடும்பம் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலாக விளங்க வேண்டும். இதற்காகத்தான் எங்களுக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருக்கிறது, நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறது, குர்ஆன் அழகிய குடும்பங்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது, ஹதீஸினூடாக சில அழகிய குடும்பங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய சம்பவங்களை முதலாவது நான் படிக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகின்ற நேரத்திலே, நஷ்டம் வருகின்ற நேரத்திலே இவர்கள் எவ்வாறு சகித்து கொண்டார்கள், இதனை ஒரு மனைவி படிக்க வேண்டும், ஒரு கணவன் படிக்க வேண்டும். மனைவியுடைய நிலைமைகளை சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கி கொண்டார்கள், அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு அழகிய வழிகாட்டலை தந்திருக்கின்றார்கள். ஒரு பெற்றோர் விளங்கி கொள்ள வேண்டும், தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்ற நேரம் நான் அதனை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்று அது தெரியாது அதிகமான பெற்றோர்களுக்கு. அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரே மகள் இருந்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனை வருகிறது. அன்ஹு நபி அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காணவில்லை. இந்த நேரத்திலே கேட்கின்றார்கள், எங்கே உன்னுடைய கணவர் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே விடயம் தெளிவுக்கு வருகிறது. அன்பு நபி அவர்கள் தேடி போகின்றார்கள். ஒரு முன்மாதிரியான மாமா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அன்பு நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். போய் அந்த இடத்திலே தட்டி எழுப்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவ்வாறு உஜாராக எடுத்து கொண்டு வருகின்றார்கள் வீட்டுக்கு. ஒரு பிரிந்து போகின்ற நேரத்திலே அவர்களை கொண்டு ஒட்டி விடுகின்ற மாமாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுடைய கணவனுக்கு சிறந்த ஒரு மாமாவாக அந்த இடத்திலே திகழ்கிறார்கள். இதனை போன்ற சம்பவங்களை நாங்கள் படிக்க வேண்டும். இதனை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்திலே நிச்சயமாக எங்களுடைய குடும்பம் முன்னுதாரணமிக்க குடும்பங்களாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லாது. எனவே நாங்கள் அல் குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டும். அல் குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இருக்கிறோம். ஹதீஸ்களின் ஊடாக நாங்கள் தெளிவுகளை பெற வேண்டும். மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் குடும்பங்களுக்கு என்ன இருக்கிறது, கடமைகள் என்ன இருக்கிறது, உரிமைகள் என்ன இருக்கிறது, இவைகளை படிக்க வேண்டும். இதற்கு மேலால் வரலாறு, இஸ்லாம் அழகிய வரலாறை தந்திருக்கிறது. இந்த வரலாறுகளை படித்து எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் நிச்சயமாக ஒரு முன்னுதாரணம் மிக்க குடும்பங்களாக ஆக்குகின்ற நேரத்திலே இந்த நாட்டுக்கு வருகின்ற எங்களுடைய குடும்பத்திலிருந்து வெளிவருகின்ற பிரஜைகள் நாளைய நாட்டின் தலைவர்களாக வருவார்கள் என்பதில் எந்தவித ஐயவும் இருக்க முடியாது என்பதாகத்தான் கூற முடியும்.
நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போல் இஸ்லாமிய நிழலில் குடும்ப வாழ்க்கை பற்றி நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக விரிவாக பார்த்தோம். உண்மையில் ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக அமைய வேண்டுமானால் ஆரம்பத்திலிருந்தே சிறந்த அத்திவாரத்தை நாங்கள் போட வேண்டும். இதற்காக இஸ்லாம் தெளிவான தீர்வுகளை கூட வைத்திருக்கிறது. மார்க்கத்தை சிறப்பான முறையில் தெளிவான முறையில் படிக்கின்ற பொழுதும் மார்க்கம் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் போய் அதனை கற்றுக்கொள்வதன் மூலமாக கூட நாங்கள் இவற்றை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினமும் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியில் ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக அவற்றை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் கலேகம் வருகை தந்து எங்களுக்கு இது பற்றி தெளிவாக விளக்கங்களை வழங்கிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய ஊடகப் பிரிவு இணைப்பாளரும் மௌலவி ஷேக் ஃபரஹத் ஹஷீம் ஹக்கானி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக் அவர்களே. ஜஸாக்குமுல்லா ஹைர். ஆம், நிச்சயமாக இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து பயன்பெற்றிருப்பீர்கள். இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினமும் ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெற்று செல்லும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துல் வகியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு شهر الكتاب تلاوة وقيام